பிளாக் பேந்தர் 3 ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர் வந்துருந்துச்சு. பட் எந்த ரூமருமே மார்வல் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் அது அப்போவே, அதாவது பிளாக் பேந்தர் 2 அப்போவே நம்ம டிச்சாலாவும் ரீகேஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான ஆக்டர் தான் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேறு ரூமர் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பிளாக் பேந்தர் 2 அப்போ நம்ம சூரிய வச்சு அந்த கதையை முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிளாக் பேந்தர் 1 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி. பிளாக் பேந்தர் 2மே ஓரளவுக்கு சூப்பரான ஸ்டோரி தான். பட் நம்ம டிச்சாலா இல்லைன்னு எல்லாருமே வருத்தப்பட்ட ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் குறையாவே அந்த மூவியில் இருந்துச்சு. அது போக இப்போதைக்கு டிச்சாலாக்கு ரூமராக ஒரு கேஸ்டிங் சொல்லியிருக்காங்க. பட் யார் என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த மூவியெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம பிளாக் பேந்தர் தான் ஒரு முக்கியமான ரோல் நம்ம டூம்ஸ்டேலையும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்லையும் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 மூவியுமே மிகப்பெரிய மூவி, ஒரு மல்டிவர்சல் மூவி. ஸோ அடுத்து வரப்போகிற பிளாக் பேந்தர் 3 பேட்டில் வேர்ல்டில் தான் நடக்க போகுது. அதனால் வேற ஒரு உலகத்துலேருந்து நம்ம டிச்சாலா வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற ஒரு கேஸ்டிங்கை கொண்டு வரது நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் தான். ஸோ நம்ம டூம்ஸ்டேல கண்டிப்பாக டிச்சாலா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.